ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதே கறி வாங்கிட்டு வந்துட்டேன். மட்டன் வாங்கியிருக்கேன், ஒரு 1/2 கிலோ மட்டன். இதில் நம்ம இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ண போகிறோம். மட்டன்னாலே சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி நான் பெரும்பாலும் பண்ணுவேன். இது நான் இன்றைக்கு பீஃப் வாங்கியிருக்கேன். பீஃப்லாம் வாங்கும்போது இவ்வளோ பெரிய பீஸாக கூட நீங்கள் போடக்கூடாது. இதெல்லாம் இன்னும் 2-3 கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா தான் அது நல்லா இருக்கும். மட்டன் பிரியாணி இன்றைக்கு நான் என்னுடைய வெர்ஷன்ல தான் பண்ண போறேன். ஏன்னா மட்டன் ஃப்ளேவர் அப்படி மேல நிற்கணும். ஏன்னா சில பேர் கொழுப்பு போட்டு பண்ணுவாங்க. அந்த கொழுப்பு போட்டு பண்ணும்போது அந்த பிரியாணிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளேவர் வந்துடும். கடையில எல்லாம் பிரியாணி பார்த்தீங்கன்னா கொழுப்பை உருக்கிடுவாங்க. உருக்கி அந்த இதை பிரியாணிக்கு கொண்டு வந்துடுவாங்க, நல்லா இருக்கும். நம்ம கொழுப்பு இல்லாத கறி தானே வாங்குறோம். அப்போ கொஞ்சம் பக்குவமா செஞ்சனாலும் அந்த மட்டனோட ஃப்ளேவர் மேல நிற்கும். அதனால அதை எப்படி செய்யணும் அப்படின்றத மசாலா ஸ்பைசி எல்லாம் நல்லா கம்மி பண்ணிட்டு பண்ணாதான் காரம்லாம் கொஞ்சம் குறைவாவே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கும். இன்றைக்கு சீரக சம்பால மட்டன் பிரியாணி, அப்புறம் கேரளா ஸ்டைல் பீஃப் சுக்கா. ஏற்கனவே நான் அந்த ரெசிபி கொடுத்துருக்குறேன். பீஃப் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். பீஃப் சுக்காலாம் செய்யறதுக்கு பொறுமை தான் வேணும். நல்லா பக்கத்துல இருந்து நல்ல இரும்பு கடாயில, எப்பவுமே பாத்தீங்கன்னா இரும்பு கடாய் ஷூட்டிங்க்கு நல்லா இருக்காதுதான். ஷூட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்காதான் இரும்பு கடாய் இருந்தாலும் நான் அதுலதான் செய்து காமிப்பேன். அது வியூஸ் போதோ இல்லையோ அதை பத்திலாம் ஒரி பண்ண மாட்டேன். எனக்கு ரெசிபி டேஸ்டா வரணும், ருசி குறையக்கூடாது. அதனால நான் இரும்பு கடாயில தான் பீஃப் சுக்கா நான் செய்வேன். நீங்களும் நான் செய்யற மாதிரியே செய்து பாருங்க, அட்டகாசமா ருசி இருக்கும். முதல்ல நம்ம பீஃபை வேக வச்சிடலாம். ஒரு 150 கிராம் தக்காளி, ஒரு 200 கிராம் பல்லாரி வெங்காயம். ஏன்னா பீஃப் நல்லா வெந்தால் தான் அது சுக்காவுக்கு நல்லாயிருக்கும். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 2 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ரொம்ப ட்ரையாக புரட்ட போகிறீங்கன்னா மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கிற பீஃபை அதில் சேர்த்துடலாம். நீங்கள் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணனா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே தண்ணியில் தான் கழுவுவேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா ஒரு புரட்டி விட்டுட்டு, இதில் இப்போ நம்ம எண்ணெயோ கரம் மசாலா தூளோ அல்லது ஹோல் கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்கலை. இப்படியே சேருங்க, நல்லாயிருக்கும். நம்ம பிந்தி வதக்கும் போது நம்ம கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டனாக இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், நீங்கள் எந்த மீட் வாங்கினாலும் நல்லா சாஃப்டாக வேகணும் அப்படின்னா நீங்கள் பால் சேர்க்கணும். நான் எப்போவுமே பால் சேர்த்து தான் வேக விடுவேன். ஒரு 150 ml பால், ஒரு 50 ml தயிர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு, தண்ணி சேர்க்க வேண்டாம், நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நல்ல சாஃப்டான கறியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 4-5 விசிலில் வெந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு 7-8 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட வேண்டியது இருக்கும். மூடுறதுக்கு முன்னே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூடினேன், பொங்கி வடியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அது வெந்து நல்ல விசிலெலாம் போய் ஸ்டீமெல்லாம் போகிறதுக்குள்ளே நம்ம வதக்கிடலாம் மற்றதெல்லாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஏன்னா கேரளா ஸ்டைலில் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஹோல் கரம் மசாலா நான் சேர்த்துருக்க மாதிரி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 200 கிராம் அந்த சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சுக்கா தொக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் வெங்காயம் தான் ருசி கொடுக்கும். நல்ல இந்த அளவுக்கு ஒரு 80% வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த பொருளை சேர்க்கணும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கை புதினா இலை, ஒரு 100 கிராம் தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. ஏற்கனவே நம்ம அங்கே சேர்த்துருக்குறோம் இஞ்சி பூண்டு விழுது, அதனால் இங்கேயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஏன்னா ஹோல் கரம் மசாலாவும் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே சேர்த்துருக்குறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கரம் மசாலாவும் சேர்த்துருக்குறேன். கடை கரம் மசாலானா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் பட்டை ஏலக்காய்லாம் அரைச்சது தான். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெந்து எடுத்த கறியை அந்த ஸ்டாக்கோடே சேர்த்துடணும். உங்களுக்கு தொக்கு ரொம்ப ட்ரையாக வேணும், தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா மல்லித்தூளோட அளவை நல்லா கம்மி பண்ணி எடுங்க. மொத்தத்திலே நான் அங்கே 2 போட்டேன், இங்கே 2 போட்டேன், 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் சேருங்க. மிளகாய் தூள் காரம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் இதை ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் போட்டு நல்லா புரட்டி எடுப்பேன். இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர்லேருந்து இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் போட்டு அந்த இரும்பு கடாயில் பக்கத்துலேயே நின்று கலர தான் அந்த சுக்காவோட மணமும் ருசியும் நல்லா மாறி வரும்.
அதுக்குள்ளே இங்கே பிரியாணி ரெடி ஆகிட்டு. பிரியாணி எப்போவுமே சீரக சம்பா அரிசியாக இருக்கட்டும் அல்லது பாஸ்மதி அரிசியாக இருக்கும், திறந்தோன்னே ஒரு ஈரம் தெரியும். கரெக்டாக நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அது வந்து ட்ரை ஆகிடும். நீங்கள் ஹாட் பாக்ஸ் மாற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு சூப்பராக வந்திருந்தது. ஏன்னா நான் பிரியாணிக்கு ரொம்ப ஸ்பைசி சேர்க்கல. அது காரமாக இருக்கட்டும், கரம் மசாலாவாக இருக்கட்டும் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்தில் சுக்கா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கண்டிப்பாக சேருங்க. எலுமிச்சம்பழ சாறும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ உங்களுக்கு புளிப்பு தேவையை பொறுத்து நீங்கள் சேர்க்க வேண்டியது இருக்கும். எலுமிச்சம்பழ சாறு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா தான் அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து பிடிக்கும். டேஸ்ட் பக்காவாக வரும். அருமையாக வந்திருக்கு. இந்த காம்பினேஷனுக்கு சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு பரோட்டா அதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.